ஹல்லேலூயா. இந்த பாட்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை, உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம், இயேசுவே 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 எனக்கெல்லாம், இயேசுவே உங்களும் புகழால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் திரளானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானேன். நான் பலனானேன். இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம், இயேசுவே 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 எனக்கெல்லாம், இயேசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும். உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஆமென். எதுவே விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். நமக்கு சொந்தம் இல்லாம இல்லை. ஆனாலும் இந்த பாட்டு எதுக்கு உணர்த்துதுன்னா, இவர்களே நீ போற்றி நிற்கக்கூடாது. நம்ம வாழ வைத்த தெய்வத்தை தான் முதலாவது வைத்து அவரை தான் போற்றி கொண்டே இருக்க வேண்டும். எல்லா மகிமையும் அவருக்கு தான், எல்லா புகழும் அவர் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு பேசும். உங்களுடைய ஜீவ வார்த்தையின் மூலமா எங்களை தேற்றும், எங்களை ஆற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லாமல் இருக்கக்கூடாதுங்க. எல்லாரும் சேர்ந்து நல்லா கையை உயர்த்தி சொல்லணும். எல்லாம் சந்தோஷமாச்சா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. எல்லாமே அவர் தான், எல்லாமே அவர் தான். சொல்லுங்க. என் மூச்சு பேச்சு எல்லாமே அவர் தான். நான் பேசுறது அவர் தான், நான் நடப்பது அவர் தான், நான் வாழ்வதும் அவர் தான். நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு என் பொண்டாட்டிக்கு கொடுக்குறதும் எல்லாம் அவர் தான். அந்த கையங்காலை ஒழுங்காக கொடுக்கணும், வீட்டில் தான் முடங்கி உட்காந்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் கடந்த வாரம் தான் ஒரு பிரசங்கம் ஆரம்பித்தேன். என்ன பிரசங்கம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 30:10-11. வாசிங்க. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கெஞ்சினேன், அதனால எனக்கு என்ன கிடைச்சது? அதனால எனக்கு என்ன கிடைச்சது? அடுத்த வசனம். நான் புலம்பனெல்லாம் கர்த்தர் ஆனந்தமாக மாற்றிட்டாரு. நான் கெஞ்சினேன், ஒரு வீட்டுக்காக கெஞ்சினேன், சரியான வீடு இல்லையே. திருமணத்துக்காக கெஞ்சினேன், உயர் படிப்புக்காக கெஞ்சினேன், என் பிள்ளைக்காக நான் கெஞ்சினேன், என் புருஷனுடைய ரட்சிப்புக்காக கெஞ்சினேன், என் குடும்பத்துக்கு இந்த வியாதியை நினச்சி நான் கெஞ்சினேன், எனக்கு இருக்கிற வியாதியை வச்சு நான் கெஞ்சினேன், எனக்கு இருக்கிற பிரச்சனையை வச்சு நான் கெஞ்சினேன். அவர் என் புலம்பலை பார்த்தாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொன்னேன், எப்படி சொல்லணும்னு சொல்லிக்கிறேன். நல்லா மரியாதையாக சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் புலம்பலை அவர் பார்த்தாரு, என் புலம்பலை அவர் பார்த்தாரு. அவர் என்னை கைவிடலை. ஹல்லேலூயா. ஐயா, மனுஷனாக பிறந்தால் பணக்காரன் கூட புலம்பின்னு தான் இருக்கிறான், கோட்டீஸ்வரன் கூட புலம்பின்னு தான் இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் புலம்பின்னு தான் இருக்கிறான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதமாக புலம்பின்னு இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு?
புலம்பாத ஆளே கிடையாது. ஆனால் ஒரு புலம்பல் எங்கே திருப்ப சொல்கிறாரு? அவர் பக்கமாக திருப்பு. ரட்சகர் அவர் பக்கமாக என்ன பண்ண? திருப்பு திருப்பு. அல்லேலூயா சொல்லுமே. திருப்பு. அவர் ஆனந்தமாக மாற்றுவார். அதுதான் இன்றைக்கி இந்த வருஷத்தில் நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். போன வாரம் பார்த்தோம், ஆபிரகாம் 50 நீதிமானுக்காக என்ன பண்ணார்? கெஞ்சினார். 45க்காக கெஞ்சினார், 40க்காக கெஞ்சினார், 30க்காக கெஞ்சினார், 20க்காக கெஞ்சினார், 10க்காக கெஞ்சினார். 5 பேர் கூட கிடையாது. எத்தனை பேர்? 4 பேர். ஹல்லேலூயா, ஆமேன். ஆனால் அந்த 4 நீதிமானையும் காப்பாற்றினார். அதுதான் தெய்வம். நீதிமானை காப்பாற்றுவார். நீதிமானை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதில்லை. ஹல்லேலூயா. நீதிமான் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்களாம். நீதிமான்கள் பரலோகத்து வீட்டில் இருப்பாங்களாம். ஹல்லேலூயா. நீ நீதிமானாக மாறணும். பரலோகத்துக்கு போதும் பரலோகத்துக்கு போகும்போதும் என் கையில் தான் இருக்குது. என் பொண்டாட்டி பரலோகத்துக்கு போதும் போகும்போது யார் கையில் இருக்குது? அப்போ புரியுதாப்பா? சர்ச்சுக்கு போகிறதுனால பரலோகம் போயிட மாட்டேன். சர்ச்சு சொல்லி கொடுக்குற இடம். ஒரு ஸ்கூல் சொல்லி கொடுக்குது. இந்த வசனத்தெல்லாம் என்ன பண்ண சொல்லி கொடுக்குது. காது உள்ளவன் அதுக்கு தான் இப்படி சொல்லிக்குது. 7 சபைக்கு என்ன சொன்னார்? காது உள்ளவங்க. அதனால் ஏமாந்துடாதீங்க. இயேசு தான் உன்னை அங்கீகரிக்கணும். உள்ளே வான்னு சொல்கிறதும் வானான்னு சொல்கிறது யார்தான் அங்கீகரிக்கணும்? புரியுதா? இயேசு உன்னை அங்கீகரிக்கணும்னா உன் சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கணும். உன் எல்லா காரியமும் என்ன பண்ணணும்? கரெக்டாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட வருது, ஆராதனைக்கு வருது, துதிக்கிறது, பாடுறது, ஜெபிக்கிறது, பைபிள் படிக்கிறது எல்லாமே உண்மையாக இயேசுனா சொன்ன போல் சொல்லி கொடுத்தது போல் ஆவியோடும் உண்மையோடு நீ தொழுது கொண்டினா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் உண்டு. அந்த சத்தத்துக்காரங்கிட்ட 2 காசு கொடுத்து இவன் வர வரைக்கும் என்ன பண்ணேன்? பராமரித்துக்கொள். பராமரிக்கிற இடம் தான் சபை. அல்லேலூயா. பராமரிக்கிற இடம் தான். அதனால தான் எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன்? கேட்டுட்டு இருக்கிறேன். ஏன் வரல, எதுக்கு வரல, ஏன் லேட்டாக வர. புரியுதாவது? இதுதான் நல்ல சமாரியன் கதை. 2 காசு கொடுத்து என்ன பண்ணார்? நான் வர வரைக்கும் என்ன பண்ணி பராமரித்துக்கொள். அப்போ அதுக்கு பேருக்கு ஆண்டவரேன்னு எது கேட்டாலும் என்ன பண்ண மாட்டார்? மன்னிப்புக்கு இடமே. அவர் வருகை வந்துடுச்சுன்னா மன்னிக்கிறதுக்கு சாய்ஸே கிடையாது. இப்போ தான் மன்னிக்கிற நேரம். எது? இப்போ இந்த நேரம் தான். அவர் வருகைக்கெல்லாம் மன்னிக்க மாட்டார். வந்துட்டாருன்னா வாசற்படியில் அவர் கால் வந்துடுச்சுன்னா மன்னிக்கிறதுக்காக அல்ல, உன்னை கொண்டு போகிறதுக்கு தான். இல்லைன்னா நியாய தீர்ப்புக்கு தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ தான் மன்னிக்கிறோம். இப்போ தான் மன்னிப்பு கேட்குற நேரம். இப்போ தான் மனம் திரும்புகிற நேரம். இப்போ தான் ஒழுங்குபடுகிற நேரம். இப்போ தான் உன்னை ஆயத்தப்படுத்தி கொள்கிற நேரம். நீ திரும்பினால் தேவன் திரும்புவார். நீ நீதிமான் லிஸ்ட்டில் இருந்தீன்னா தேவன் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டார். உண்மையும் உத்தமுள்ள சகோதரனே சகோதரியே, நீ கொஞ்சத்தை உண்மையாக இருந்த நீ என் வீட்டில் என்ன பண்ணு? பிரவேசிய வீட்டுக்குள்ளே போ. ஏமாந்துடாத. வசனம்லாம் சொல்லி கையில் குத்துட்டாரு. 2 புக்கு கையில் குத்துட்டாரு. 2 காசு பழைய ஏற்பாடு கையில் குத்துட்டாரு. இதை நீ படித்து நீ தேறிக்கணும். எப்படி 5ஆம் கிளாஸ் புக்கு படித்து எக்ஸாம் எழுதி தேறி 6ஆம் கிளாஸ் போறியோ அதே போல் இதை படித்து இதுபடி வாழ்ந்து எங்கே போயிடணும்? பரலோகத்துக்கு போயிடணும். ஊழியக்காரங்களாம் உன்னை நடத்துகிறவங்க. இந்த வசனத்தை சொல்லி புரியாத வசனம்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ணி உன்னை நடத்துகிறாங்க. எவ்வளோ பெரிய காரியம். நீ கெஞ்சணும். நித்திய வாழ்வுக்காக கெஞ்சணும். ஆண்டவரே என்னை நித்திய வாழ்வுக்குள்ள என்னை சேர்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உலகத்துக்காக அதிகமாக கெஞ்சினுக்காது. உலக ஆசீர்வாதத்துக்காக ரொம்ப கெஞ்சினுக்காத. அது ஏசப்பா தருவார். ஒவ்வொரு நாளும் கேள்வி, ஆண்டவரே நான் மரிச்சா நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும். அதுக்காக கெஞ்சி நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் சும்மா பூமியிலே சொல்லின்னு கூடாது. அந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை என்ன வாழணும், எதெல்லாம் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா ஜீவன் எப்போ பிரியும் தெரியாது. நம்மளை கலரில் அடக்கம் பண்ணிட்டவங்க. அவர் வருகையில் நாம் எழுந்திருத்து அவர் போர்டு கூட போனோம். ஆமேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் நீ பரிசுத்த வாழ்க்கைக்காக கெஞ்சி, ஆண்டவரே
நான் எப்படி வாழணும், உண்மை எப்படி கிட்டி சேரணும். அப்பா நான் உன்னை கிட்டி சேரணும் எப்படிப்பா, உண்மை நெருங்கி சேரணும் எப்படிப்பா, உம்மோடு பழகணும் ஆண்டவரே எப்படிப்பா. இன்னைக்கு நிறைய பேர் தூரமாக தான் இருக்கிறீங்க, தூரமாக தான் இருக்கிறீங்க. ஒரு புதிய கல்யாணம் ஆனவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள். நீங்களாம் புதுசாக கல்யாணம் இருப்பீங்க, எப்படி இருந்திருப்பீங்க? நீங்களும் உங்கள் புருஷனும் நெருக்கமாக இருந்திருப்பீங்க. 10 அடி 5 அடி 2 அடி தள்ளி கூட என்ன பண்ண மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. கல்யாணத்துக்கு போன போது 2 பேரும் ஒட்டிக்கினே போவீங்க, பைக்கில் போனோட ஒட்டிக்கினே போவீங்க, ஒட்டிக்கினே வருவீங்க. அல்லேலூயா. நெருங்கி இருக்கிற மாதிரி, கணவன் மனைவி நெருங்கி இருக்கிற மாதிரி, ஒரு காதலன் ஒரு காதலி நெருங்கி இருக்கிற மாதிரி, அதை விட ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கணும். அப்படி இருக்கணும். ப்ரைஸ் அல்லே சொல்லுமே. நீ எப்படின்னா ரொம்ப தூரம் இடைவெளியோடு இருக்கிற, இடைவெளி ஜாஸ்தி விட்றக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். பயத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பயத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று நேரிடுமா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குமா, அதுக்காக பண்ணுறோம். பண்ணக்கூடாதுல பண்ணலாம், அப்புறம் விட்டுறக்கூடாது. நெருங்கிக்கினே கிட்ட சோத்திரம் பண்ணிக்கினே இருந்தாலுமே நெருங்கி நிற்கிற தான் அர்த்தம். நீ நெருங்கி இருக்குதுதான் எதையோ நினச்சின்னுக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி அனுபவம். ஏன் சொல்ல வரேன்னா, நீ மொல்லமாகவே ரொம்ப சத்தமாக பேசினா, பஸ்ஸில் வரேன்னு நினச்சிக்க, பைக்கில் போகிறேன்னு நினச்சிக்க, அந்த மாதிரி பேசின்னு போன்றான் கத்தர்கிட்ட. இது அந்த மாதிரி பேசின்னு போகிறதில்ல, அந்த மாதிரி கெஞ்சதில்ல. மொல்லமாக பேச போகலாமா இல்லையா? பைக் ஓடும்போது சோத்திரம் 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 உனக்கும் ஆண்டு தெரியா இல்லையா? அந்த மாதிரி பழகுன்றேன். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவருக்கு எப்படி நீ நெருக்கமாக இருக்கிற நண்பர்கிட்டே, நான் தோழிக்கிட்டேயோ எவ்வளோ நெருக்கமாக இருக்குதோ அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட நெருக்கமாயிரு. அப்படின்னா தேவனை விட்டு உன்னை பிரிக்கக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் ரோமர் 8 சொல்லப்பட்டதா இல்லையா? பவுல் சொல்ற, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. பசியோ நாச மோசமோ நிர்வாணமோ பட்டயமோ வியாகுலமோ எதுவுமே கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ பக்கத்தில் பஞ்சு நெருப்பு வச்சா பிடிக்குமா பிடிக்காதம்மா? அது பேர் என்னது? அனல். அது பேர். அப்போ இயேசுவோடு நெருங்கி தான் அந்த அனல் எப்போதும் இருக்கும். அல்லேலூயா. அந்த அன்பு எப்போதும் இருக்கும். அந்த இறக்கம் நம்ம கூட இருந்துனே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தாவீது தன் வாழ்க்கையில் அந்த அன்பை விடவே மாட்டார். அந்த அன்பை விடவே மாட்டார். அப்போ அவர் குகையில், அப்போ சவுல் தேடின்னு வரும்போது சத்தமாக பேசியிருப்பாரா? பேசியிருக்க மாட்டார். ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுவார்? மொல்லமாக பேசியிருப்பார். ஏன்னா யார் வரா? எதிரி வரான். எதிரி வரும்போது யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, சத்தமாக பேச. அப்போ பாருங்கள், அந்த மாதிரி பேசுகிறாரு. கெஞ்ச வேண்டிய நேரத்தில் கெஞ்சுறாரு. 77:1 சொல்லுது, என் சத்தத்தை உயர்த்தி. அப்போ எங்கே சத்தத்தை உயர்த்தி கெஞ்சணுமோ அங்கே. இப்போ நீ வீடு வந்துட்ட, வீட்டில் என்ன பண்ணலாம்? சத்தத்தை உயர்த்தலாம். சபைக்கு வந்துட்ட, என்ன பண்ணலாம்? சத்தத்தை உயர்த்தலாம். இப்போ உன்னை எதிரி வரானா மௌனமாக சொல்லலாம். ரோட்டில் போகிற, நீ பண்ணுறது யாரும் 4 பேர் கேலி பண்ணக்கூடாது. அதனால தான் காதலின்ற மாதிரி மொல்லமாக சொல்லி கொடுத்தேன். கணவன் மனைவி எப்படி அன்பாக நெருங்கி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன். எவ்வளோ பழகுறியோ கத்தோடு பழகுது, நீ ஆனந்தமாக இருப்பேன். நல்லா தெரியும் அனுபவம். பிசாலே சொல்லுமே. ஆமேன். கத்தரோடு இணைந்திருக்கணும். ஜெபம் என்றைக்கோ ஒரு நாள் ஜெபம் இல்லை, என்றைக்கோ ஒரு நாள் துதி அல்ல, தினந்தோறும். என் புலம்பலை எப்படி மாற்றினாரு? ஆனந்த கழிப்பா. 77:1 என்ன பார்த்தோம் நம்ம? சீக்கிரம் சொல்லுங்க. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இது ஒரு அனுபவம். சபையில் ஒரு சத்தத்தை உயர்த்தி என்ன பண்ணோம்? உயர்த்தினேன், கெஞ்சினேன். அல்லேலூயா. நிச்சயமாக கேட்பார். ஆமென் சொல்லுவான். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணால் தான் எனக்கு திருப்தி. சத்தம் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணால் தான் எனக்கு திருப்தி. இந்த சத்தம் தேவ சமூகத்தில் சொல்லித்தான் திருப்தி.
சத்தமாக தான் பிரசங்கம் பண்ணணும்னு எனக்கு திருப்தி. கர்த்தர் உங்களோடு இருப்பார், அது எனக்கு பிடிக்கல. கர்த்தர் உங்களோடு இருப்பார், அதுதான் எனக்கு திருப்தி. நான் சொல்லும் போது உங்கள் இதயத்தை ஆண்டோட விசுவாசம் வரணும். ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை விடக்கூடாது, நீ இயேசுவை விடக்கூடாது. கெஞ்சினேன் என் புலம்பலை, கெஞ்சினான் நாட்டுக்காக, சோதம் குமாராக்காக கெஞ்சினான். 50 நீதிமான்லேருந்து 5 நீதிமான் வரைக்கும் கெஞ்சினான். இல்லை, 4 நீதிமான் தான் கர்த்தர் காப்பாற்றினார். ஆனால் பட்டணம் அழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த சூழ்நிலை இருந்தால் நீ கெஞ்சுங்க. ஒரே ஒரு புஸ்தகம் அதே மாதிரி தான் போன வாரம் காமிச்சேன். மோசே என்ன பண்ண, தன்னுடைய அக்காக்காக கெஞ்சினான். ஆண்டவரே, வாழ்நாள் முழுதும் குஷ்டரோகியாக வைக்காதீங்கப்பா, என் அக்கா குஷ்டரோகியாக இருக்கக்கூடாது. எங்கள் அக்கா எனக்கு விரோதமாக தான் பேசுச்சு, எங்கள் அக்காவை மன்னியும். ஆரோனும் மீரியாமும் மோசைக்கிட்ட சொல்லும் போது தேவனை நோக்கி கெஞ்சினான். ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் குஷ்டமாக இருக்க வேண்டியவங்க 7 நாள் மாத்திரம் ஆண்டவர் வச்சார் தண்டனை. அதுக்கு பிறகு மீரியாம் நல்லாயிட்டா. ஹல்லேலூயா சொல்லுவேன். ஆமேன் சொல்லும். இதுக்கு தான் மட்டாய் தண்டிப்பேன் எதே மேலே சொல்லிக்குது. 7 நாள் போதும், 7 நாள் நம்மளால் தாங்க முடியாது. ஆமேன் சொல்லுமே. எல்லா தண்டனையும் எத்தனை நாள் இருக்குது? 7 நாள். உன்னை விடுவார்னு நினச்சிக்காத. 7 நாள் நீ என்ன பண்ணோம்? அனுபவிக்கணும். பிரைஸ் லார்ட். நீ நினைக்கிற ஆண்டவர் விட்டுருவார்னு? 7 நாள். இந்த ரகசியம் பெரிய காரியங்கள். ஆண்டவர் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான். சத்தியத்தை விட்டு விலகி போகும்போது, கீழ்ப்படியாமல் போகும்போது, செவி கொடுக்காமல் போகும்போது, மனம் திரும்பாமல் போகுது, 7 நாள் உனக்கு வைப்பார். நம்ம எதுவும் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இன்றைக்கி ஒரு காரியத்தை சொல்லித்தரேன். 2 நாளாம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமும் அங்கு மனேசே 2 நாளாகம் 33 எடுத்துக்கொள்ளுங்கள். 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். கர்த்தர் மனசாயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும், கவனிக்கிறீங்களா? இன்ன காலையில் இதுதான். ஜனங்க என்ன பண்ணலையா? கவனிக்கல. சர்ச்சில் எத்தனை பேர் கவனிக்காமல் இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா கவனி. திரும்ப வாலிப பிள்ளைங்களாம் கவனிக்கல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு கொடுக்கும்போது கவனிக்க மாட்டாங்க. சத்தியத்தை சொல்ல கவனிக்க மாட்டாங்க. அங்கே யார் தெரியுமா? இந்த மனேசா யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை மனேசா? எசேக்கியா ராஜாவுடைய மகன். எசேக்கியா ராஜாவுடைய மகன். எவ்வளோ பேர் ராஜா இல்லை? ஆண்டுகிட்ட என்ன கேட்டார்? சரி, அது அப்புறம் பார்ப்போம். எசேக்கியா ராஜா ஒரு அதிகாரமே இருக்குது. பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. சொல்லுங்க, எசேக்கியா யாரு? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவங்க மகன், அவங்க பிள்ளைங்களே இப்படி தான் இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம பிள்ளைங்க ரொம்ப பர்ஃபெக்ட்னு. இங்கே பாருங்க, மனசே எசேக்கியா ராஜாவுடைய புள்ள. அவனை பற்றி வேதம் சொல்லுது, கர்த்தர் மனசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்கல. இன்னைக்கு சர்ச்சைக்கு வரும், ஆலயத்துக்கு வர, கவனிக்கிறீங்களா? நிமிந்து உட்கார். ஆலயத்துக்கு வரும், சத்தியத்தை கவனிக்கிறது இல்லை, சொல்லுதை கேட்கறது இல்லை. புத்திமதி உனக்கு व्यसனமா இருக்குது. புத்திமதி உங்களுக்கு व्यसனமா இருக்குது. அறிவுரையை கேட்கறது இல்லை, புத்திமதிகளை ஏற்றுக்கிறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. யாருக்கோ பேசுறாரு நினச்சினுக்கிறது. அப்படியும் பேசினாலும் உனக்கு தான் பேசினாலும் குத்தி குத்துனுக்கிறது. ஏமா இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் மாறணும். மாறுவேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். என்ன நடந்ததுன்னா 11ஆம் வசனம் படிங்க. ஆகையால் கர்த்தர் அசரிய ராஜாவின் சேனாதிபதிகளை, இப்ப பாத்தியா, கவனிக்காம போற மேல இன்னொருத்தனை விடுறாரு, எதிர்ப்பாளர்களை விடுறா.
கர்த்தர் விடுறார் பார், எதிர்ப்பாளரை விடுறார். யாரை விடுறார்? அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசையை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி, பார்த்தீங்களா, கவனிக்காம போன ஆண்டவர் சங்கிலி போட்டு கட்டிடுவார். யார் அனுப்புறாரு? ஒரு சத்துரு அனுப்புகிறார். இதில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க, பின்மாற்றம் அடைகிறாங்க. கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான வசனம். சபையில் அவன் காது கூர்மையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அது எப்படி இருக்கணும்? கூர்மையா இருக்கணும். சத்தியத்தை கேட்கறதுக்கும் காது எப்படி இருக்கணும்? செவி கொடுக்கறதுக்கும் காது எப்படி இருக்கணும்? ஆமென். அவருடைய செவி மந்தமா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. அவர் செவி என்ன பண்ணா? கவனிக்கிறதா இருக்கிறது. அவருடைய கண் பார்த்து கொண்டு இருக்கிறதா இருக்கிறது. அவருடைய கண்ணும் செவியும் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதோ அவங்க பிள்ளைங்களுடைய கண்ணும் பார்வையும் ஷார்ப்பாக இருக்கணும். கையில் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவுக்கு புகழ். அல்லேலூயா. ஆமென். அசீரியா என்ன பண்ணா? ஒரு சேனாதிபதி அவங்க மேலே என்ன பண்ணுறான்? அனுப்பிட்டான். பிரைஸ் அல்லே சொல்லுமே. அவன் வந்து இவனுக்கு என்ன பண்ணான்? அரெஸ்ட் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? அரெஸ்ட் பண்ணிட்டான். கையில் என்ன பண்ணிட்டான்? வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி எங்கே போட்டாங்க? யாருடைய பையன்? யாருடைய பையன்? ஐயா, நீ யாருடைய பேரனாயிரு? தேவ சமூகத்தை என் பேரன் உன் பேரெல்லாம் கிடையாது. என் பையன் உன் பையன்லாம் கிடையாது. எல்லாம் சமம், எல்லாம் சமம். ஆமென் சொல்லுங்க. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்லா புரிஞ்சு சத்தியத்தை புரிஞ்சு பேசுகிறேன். கேளுங்க காது கொடுத்து. என்ன நடந்தது? இப்போ நான் எங்கே கொண்டு போயிட்டாங்க? தன்னுடைய தேசத்தை விட்டு பாபிலோன் கொண்டு போயிட்டாங்க. தண்டனை அதிகமாகி போச்சு. அவன் நெருக்கப்படுறான். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன பண்ணுறான்? அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகி யாரு என்ன சொல்லுது? வெறும் தேவனாகி கத்த சொல்ல. சத்தியத்தை பார்க்கணும். இப்போ யாருக்கெல்லாம் தன் தேவன்? ஆமென். பிசாசை கூட எதோ கட்டி வச்சுக்கிறாரா? வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் அந்தகார சங்கிலில் கட்டப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லு. இங்க ஊர்ல சுத்தி இருக்குது, வெளியே சுத்தி இருக்குது. என்ன பிசாசு எல்லாம் தவள் தவள்னு குட்டிங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நீ கவனிக்காம போனா சாத்தவனை கட்டிடுவான், பிசாசுனை கட்டிடுவான். தேவனுடைய அன்பை விட்டு வெளியே போயிடுவேன். தேவனுக்கிட்ட இருக்க நெருக்கத்தை விட்டு வெளியே போயிடுவேன். அதனால தான் சபைக்கு வரும்போது ஆனந்த சத்தத்தோடு மனமகிழ்ச்சியோடு கூட கம்பீரமாய் பாடி கர்த்தரை என்ன பண்ணுமா? மகிமைப்படுத்தணும், கீர்த்தனை பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. அப்போதான் பிசாசு கிட்ட வரமாட்டான், நெருக்கமாக இருக்க மாட்டான். அதனால தான் சொன்னேன், பஞ்சு நெருப்பு பற்றி சொன்னேன். பஞ்சு நெருப்பை பற்றி சொல்லுகிறேன். இந்த பஞ்சு பக்கத்தில் நெருப்பு வச்சாலும் அந்த பஞ்சு என்ன பண்ணிக்கோ? அப்போ நல்ல வாய் திறந்து நல்லா கெஞ்சி ஆண்டவர் துதிக்கும் போது நீ அனலாக இருப்ப. அனலாக இருப்பா. அப்போ பிசாசு என்ன பண்ண மாட்டான்? சங்கிலியில் கட்ட முடியாது, கட்ட முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அவனும் ஜனங்களை கவனிக்காதே போனார்கள், செவி கொடுக்காமல் போனார்கள். கெஞ்சினேன், அதிகாலையில் நான் கெஞ்சினேன், ஆலயத்தில் கெஞ்சினேன். அல்லேலூயா சொல்லுமே. இவங்க அப்பா யார்? இவங்க அப்பா. அல்லேலூயா. சரி, முதல்ல இவனை முடிச்சிடுவான். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி, ஹல்லேலூயா சொல்லு, தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். கர்வமாய் இருந்தவன், ஆணவமாய் இருந்தவன். அல்லேலூயா சொல்லுமே. இப்ப தாழ்த்துறான். தாழ்த்துறவனை கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமென். 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எங்கிருந்து கொண்டு வராரு? பாபிலோன்ல இருந்து
எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்போது மனசு அறிந்தான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஹல்லேலூயா. நீ மோசம் போயிருந்தாலும் பரவாயில்லை. நல்லா கவனிக்கிறியா? நீ மோசம் போயிருந்தாலும் கவலைப்படாத. நான் மோசம் போயிட்டேன், கவலைப்படாத. இவன் மோசம் போயிட்டான். யாரு? மனச மோசம் போயிட்டான். தன் தேவனாய் கர்த்தரை கெஞ்சினான், நோக்கி கெஞ்சினான். நான் மோசம் போயிட்டான் ஆண்டவரே, நான் பாவத்தில் விழுந்துட்டான் ஆண்டவரே, நான் அக்கிரமத்தில் விழுந்துட்டான் ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமா இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் கூட பேசுகிறார். மனசை கெஞ்சினான். பாபிலோனுக்கு சங்கிலி போட்டு கொண்டு போன மனசை நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். தன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். ஆமென் சொல்லுங்க. உனக்கு ஒன்று சங்கிலியை போட்டார், கையில் விலங்கு போட்டார். எங்கே போக சொல்லிட்டாரு? தூக்கின்னு போயிட்டாங்க. பாபிலோனு தூக்கின்னு போயிட்டாங்க. ஆணவத்தை தடுக்கினாரா? ஆணவத்தை அடுக்கினாரா? அவங்க அப்பா எசேக்கியா ராஜா பெரிய ஆள் இல்லை, உண்மையும் உத்தமமானவன். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் உமக்கு முன்பாக எப்படி? யாரு? உண்மையும் உத்தமமா. ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. இவர் புள்ள அவர் புள்ளன்னு ஆண்டவர் விட மாட்டார். யார் புள்ளியாக இருந்தாலும் தண்டனை தண்டனை தான், பனிஷ்மெண்ட்டு தான். ஹல்லேலூயா சொல்லு. எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா, எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா. சூரியன் கீழே நடப்பதும் காண்பதும் எல்லாமே மண்ணுதானையா. எண்ணி பார்த்தா எல்லாமே மண்ணுதானையா, சிந்தித்து பார்த்தா எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா, எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா. சூரியன் கீழே நடப்பதும் காண்பதும் எல்லாமே மண்ணுதானையா. எண்ணி பார்த்தா எல்லாமே மாயைதானையா. ஐயோரும் தாய் வயிற்றில் 10 மாதம் பிறந்ததும், எல்லோரும் இங்கு வந்து குழந்தையாக பிறந்ததும். ஐயோரும் தாய் வயிற்றில் 10 மாதம் இருந்ததும், எல்லோரும் இங்கு வந்து குழந்தையாக பிறந்ததும். எத்தனை நாள் இருப்போம் என்று உத்தரவாதம் இல்லையா, எத்தனை நாள் இருப்போம் என்று உத்தரவாதம் இல்லையா. சத்யபரன் தேவன் தந்த ஜீவன் கூட இரவலையா, சத்யபரன் தேவன் தந்த ஜீவன் கூட இரவலையா. எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா, எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா. சூரியன் கீழே நடப்பதும் காண்பதும் எல்லாமே மண்ணுதானையா. எண்ணி பார்த்தா எல்லாமே மாயைதானையா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றாரு, தன்னை மண் என்று நினைவு கொள். எல்லாருமே நினச்சி நம்ம எல்லாம் மண். அம்மா நீ இன்னும் புத்தி வரல. நீ போட்டுக்கிற 5 சவரம் 3 சவரம் 2 சவரம் காதில் காலெல்லாம் போட்டுக்கிறிய, எல்லாம் மண்ணுலேருந்து வெட்டி எடுக்கப்பட்டது தான். எல்லாம் மண்ணு தான். தங்க மண்ணு தான். புதைய தங்க சுரங்கம் கோலார் கேஜிஎஃப் நம்மது தங்க சுரங்கம் அங்கே தாங்குது. வெள்ளி எல்லாம் அங்கே தான், கீழே தான் வருது. இரும்பு வெங்கலம் எல்லாமே மண்ணிலேருந்து தான் எடுக்கிறாங்க. அல்லையா சொல்ல. அவன் நினச்சிக்கினா நம்மளை யாரும் பார்க்கல, நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் இப்படி நடக்கணும் அவன் எதிர்பார்க்கல. சங்கிலி போட்டு கட்டி பாபிலோன் கொண்டு போயிட்டாங்க. வழியே கிடையாது, தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. ஆனாலும் பார்த்தான், யாரை பிடிச்சா இந்த கேஸ்லேருந்து வெளியே வரலாம். கவனிக்கிறியா? நிமிந்து உட்கார்.
இந்த கேஸ்லேருந்து வெளியே வரணும். யாரை பிடிச்சா யாரால வர முடியும்னு நல்லா கவனி. இந்த கேஸ்லேருந்து யாரை பிடிச்சா வெளியே வர முடியும்னு கொஞ்சம் கவனிரியா. மனசு அறிஞ்சிங்கன்னா யார் பிடிச்சாலும் இந்த கேஸ் அந்த நாட்டை விட்டு வெளியே வர முடியாது. அரெஸ்ட் பண்ணிக்குது எதுனா இன்னொரு நாடு அரெஸ்ட் பண்ணிக்குது. இங்கக்குள்ளே இருந்தால் ஒருத்தர் கவர் பண்ணிக்கின்னு வெளியே ஜாமீனில் வரலாம். ஒரு நாடு இன்னொரு நாடு அரெஸ்ட் பண்ண சீக்கிரமாக என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அதனால தான் தன் தேவனாகிய கர்த்தரை அவன் தேடினான். தன் தேவனாக கர்த்தரை கெஞ்சினான், தன்னை தாழ்த்தினான். அவன் சொல்லுங்க. திரும்பி அவன் எருசலேமுக்கே வந்துட்டாயா. எங்கே கொண்டு போனாங்களோ அதே இடத்துக்கு கொண்டு வந்து விட்டாங்க. இதை செய்தவர் கர்த்தர். நீ திரும்பினால் நீ எங்கே போனால் ஆண்டு இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுவார். தேவனை ஆலயத்தை நிறுத்திடுவார். கொஞ்சம் பேர் ஒழுங்காக ஆராதனைக்கே வருதில்லை, சரியாக உட்காருதில்லை. அவங்கள எல்லாருக்கும் எச்சரிப்பு சத்தம் கொடுத்து அனுப்புகிறேன். உன்னை சாத்தான் சங்கிலியில் கட்டி உன்னை நரகத்தை தள்ளாதபடிக்கு இப்போ தேவன் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். வருது, காணிக்க போகிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழாதீங்க. நீ யாரு? நீ யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி. அவர் போட்ட பிச்சையில் நீ உயிரோடு இருக்கிற. அவர் போட்ட பிச்சை. அவர் உங்கள் அம்மா வயிற்று உன்னை கழிக்க விட்டுருந்தானக்க முதலா பிண்டமாயிட்டு இருப்ப. உன்னை உரு கொடுத்து ஆள் கொடுத்து உன்னை மனுஷனாக வச்சுக்கிறாரு. அல்லையா சொல்லுவேன். உன்னை வாழ வச்ச தெய்வத்துக்கு நீ துரோகம் பண்ணாத. மனுஷன் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. அவங்க அப்பா ராஜா. நீ யாராக இருந்தாலும் என் ஆண்டு இருக்கும்போது கூஜா தான். நீ வேலைக்காரன் தான். அமைச்சல நீ வேலைக்காரன், நான் வேலைக்காரன். அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? யாரு? நீ சொல்லலாம் எங்கள் அப்பா அப்படி, எங்கள் அம்மா இப்படி பெருமையாக பேசலாம். அவன் பேசலாம் முடியல. அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? உத்தமனாக இருந்தான், உண்மையாக இருந்தான், ஜெபிக்கிறவனாக இருந்தான், செம்மையாக இருந்தான். ஏசாயா புஸ்தகம் 38 அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசித்து பாருங்க. அங்கே 1லேருந்து வாசித்து பாருங்க. எசேக்கியா வியாதிப்பட்டான், கேன்சர் வியாதி. அவன் படுக்கையில் இருக்கிறான், கேன்சர், புற்றுநோய். எசேக்கியாவுக்கு சாவுமணி அடிச்சாச்சு. சாவுமணி யார் அடிக்கிறா? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் அனுப்புகிறார். நீ அனுப்புற உன் வீட்டுக்காரத்தை என்ன பண்ணு, ஒழுங்குபடுத்து. நல்லா முடிக்க போகிறேன். ஒழுங்குபடு. நீ மரணத்தை நோக்கி கொண்டு இருக்கிறாய். எசேக்கியா தனியாக படுக்கையில் இருக்கும்போது ஏசியா போய் சொல்கிறார். எசேக்கியா அழுகிறார். பொண்டாட்டியை நினச்சி பிள்ளைங்களை நினச்சி அழுகிறார். என்ன அழுகிறாரு? வாசித்து பாரு அந்த வசனத்தை. 3ஆம் வசனம். ஏசியா 38:3 வாசி சீக்கிரம். 2:3 வாசிப்போம். ஏசியா 38 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு, நல்லா கவனிங்க, கர்த்தரை நோக்கி. இவங்கெல்லாம் பாரு, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், ஏன் காலையில் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறேன்? ஏசியா அனுப்புகிறாரு. அதுக்கு பிறகு அவளை ஒன்றும் பண்ண முடியாது, வேற எதையும் செய்ய முடியாது உன்னால. இந்த வார்த்தையை சொல்ற மேலே 1ஆம் வசனம் படிங்க, இன்னும் புரியும் உங்களுக்கு. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்போது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். தெளிவான தீர்க்கதரிசனம், தெளிவான தீர்க்கதரிசனம். ஒரு தேவ ஊழியர் தீர்க்கதரிசி ஏசாயா. இவங்களாம் பெரிய தீர்க்கதரிசிகள். ஏசாயா, எசேக்கியேல், தானியேல்லாம் பெரிய தீர்க்கதரிசி. சொல்றார், நீ மரித்து போவீர், வீட்டு காரியத்தை என்ன பண்ண. இது எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது. ஊழியக்காரனாக்குனால ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார், சரிப்படுத்தி பின்னாடி கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு. இவர் இந்த வார்த்தை கேட்ட பிறகு 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு, அவன் ஒரு ராஜா, கிங். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா சொல்லுமே. நீ அந்த நாள் அந்த என்ன பண்ணுவான்? நீ மரிக்க போறேன்னு சொன்ன உடனே ஆஸ்பத்திரி போவோம், பெரிய டாக்டரை பார்ப்போம். ராஜா பெரிய டாக்டர் தானே பார்ப்பாரு.
சின்ன டாக்டரை பார்ப்பாரு. நாட்டில் அவன் பெரிய ஆளாக அவனை தான் என்ன பண்ணுவார், போய் பார்ப்பாரு. ஆனால் இந்த ராஜா கர்த்தரை நோக்கி, இல்லையா சொல்லுமே, உனக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கையில் வைத்து ஒரு இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு காலையில் வெளிப்படுத்தி சொல்கிறேன். கர்த்தரை நோக்கலாம். அவங்க புள்ள தான் மனசா. ஆமென் சொல்லுங்க. அவன் வேற வழியில் போனான், ஆனால் இவரை உத்தமமான வழியில் இருந்தார். 3ஆம் வசனம் என்ன சொல்றார் பாரு, எப்படி வர்றார் பாரு. எசேக்கியா எப்படி விண்ணப்பம் பண்றார் பாரு. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். இப்படியே கொஞ்சம் அப்படி நில்லுங்க. அப்படியா, உன் பார்வைக்கு நலமானதை செய்தேன். செய்திருந்தா தானே சொல்ல முடியும். உடனே என்ன பண்ணான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாக நடந்து உமது பார்வைக்கு நலமானதை என்பதை நினைத்தருளும். இப்படி ஒரு மனுஷன் சொல்றானா, கவனிங்க, இப்படி ஒரு மனுஷன் சொல்றானா, அவன் அந்த மாதிரி நடந்து இருக்கணும். ஆண்டவர்கிட்ட போய் பொய் சொல்ல முடியுமா? கர்த்தர்கிட்ட போய் பொய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்படி உண்மையும் மன உத்தமமாக நடந்த அப்பனுக்கு பிறந்தவன் தான் மனேசா. இல்லையா சொல்லுமே. அதனால அப்பனை வச்சு புள்ள இப்போ தப்பிச்சிக்க முடியாது, புள்ளைய வச்சு அப்பன் தப்பிச்சிக்க முடியாது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் என் புள்ள ஜெபிக்கலாம், தப்பித்து கொள்ள முடியாது. இவனுடைய இருதயம் வேற, அவனுடைய இருதயம் வேற. இவனுடைய உத்தமம் வேற, அவனுடைய உத்தமம் வேற. அமைச்சல். இவனுடைய மன உண்மை வேற, அவனுடைய உண்மை வேற. அமைச்சல்வான். அல்லேலூயா என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா என்ன பண்ணான், மிகவும் அழுதான். ஆமென். கர்த்தரை நோக்கி கெஞ்சின, ஆண்டவரே, எனக்கு இந்த நிலைமை வேண்டாம்ப்பா, இவ்வளவு சீக்கிரம் இந்த நிலைமை வேண்டாம், என்ன இந்த வியாதி என்னை காப்பாற்றும். கேட்பாரா, கேட்க மாட்டாரா? உண்மையா இருக்கிற விசுவாசி கேட்பாருங்க, உத்தமமா இருக்கிறவங்க கேட்பாருங்க. உங்களுக்கு ஜீவ நாட்களை கொடுப்பாருங்க. கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? எசேக்கியாவுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் உனக்கும் அவர் தான் தேவன். நீ எப்படி இருக்கணும்? உண்மை, உத்தமமாய், நலமானது செய்யணும். அல்லேலூயா சொல்லுமே. எந்த தீர்க்கதரிசி அனுப்பினாரோ அதே தீர்க்கதரிசி திரும்பினா சொல்றாரு, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்க கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இன்றைக்கு யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ, யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். எத்தனை வருஷம் கூட்டுவேன்? எத்தனை வருஷம் கூட்டுவேன்? முடியுமா? கர்த்தரால முடியுமா? முடியும். மாத்த கையை உயர்த்துங்க. லேசான காரியம் முடியும். ஏன்னா அவன் கேட்ட கேள்வி அந்த மாதிரி. ஆண்டவரே கேட்டான், நான் எப்படி இருந்தேன்? நான் எப்படி இருந்தேன்? இருக்கிறியா? நான் எப்படி இருந்தேன்? மன உத்தமமாக இருந்தேன். அப்படி என்ன சொன்னான்? நம்முடைய பார்வைக்கு நலமானதை சரி. நீ இப்படி இருந்தா போய்ச்சிப்ப, உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். நீ சாவு பொழைக்கிற மாதிரி இருந்தால் கூட உன் ஆண்டுக்கு தேத்துவார். சத்தியம், சத்தியம். அல்ல சொல்லுமே, சத்தியம். நீ உண்மையாக இந்த ஆண்டவனை, நீ உன்னை சாவுக்கு நிலைமைக்கு போயிட்டா கூட சரி, மரணத்தின் விளிம்பில் நீ போயிட்டா கூட சரி. மரணத்தின் விளிம்பில் தான் எசேக்கியா போயிட்டார். கேன்சர் வியாதி அவருக்கு போயிட்டார், மரணத்தின் விளிம்பில் போயிட்டார். கர்த்தர் கை தூக்கி எடுத்தார். எந்த தீர்க்கதரிசி மூலமாக பயந்தானோ அதே தீர்க்கதரிசி மூலம் ஆறுதலின் வார்த்தை, அதே தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. முடியும், முடியும், முடியும். சொல்லுங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ மரணத்தில் விளிம்பில் போனாலும் சரி. இப்போ சொல்கிறேன், என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அதை குறித்து வேண்டாம். இன்றைக்கு நீ உண்மையாயிரு, மன உண்மையா உத்தமமாயிரு. உன் வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்துவார், உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார், உனக்கு எதிர்காலத்தை மாற்றுவார் ஆண்டவர். நடப்பதெல்லாம் நன்மை. நீ திரும்பும்போது தான், நீ திரும்பும்போது தான், நீ திரும்பும்போது தான் செய்வார் அதை. அல்லேலூயா.
எந்த வாய் சொல்லுச்சோ கர்த்தருடைய வாய் தான் சொல்லுச்சு, நீ மரித்து போ, வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்துன்னு. கர்த்தர் தான் சொல்லி அனுப்பினாரு. ஏசாயா சும்மா அவருடைய பேர் பெருமைக்காக சொல்லவில்லை, கர்த்தர் சொன்னதை சொன்னார். அதே கர்த்தத்தை மாறினார். ஐயோ நான் நாசம் போயிட்டேனே, நான் என் குடும்பத்தை மோசம் போயிட்டேனே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என் எதிர்காலம் இப்படி ஆயிடுச்சே, அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, என்னை யாரும் சட்டம் பண்ண மாட்டாங்க, யாரும் என்னை தொட மாட்டாங்க, இனி எனக்கு கல்யாணம் நடக்காது. இல்லை, கல்யாணம் நடக்கும். தீர்க்கதரிசனமா சொல்கிறேன், நடக்கும். வாழ்க்கை ஒருவேளை பதமாக மாறி போயிருக்கலாம். அன்னைக்கு அப்பா அம்மா சொன்னதை கேட்காம போயிருக்கலாம். இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்கிறேன், நீ கேட்டு ஆண்டுடைய வார்த்தையின்படி திரும்பினால் நீ மீண்டும் கட்டப்படுவாய். அல்லேலூயா. என் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த என் அன்பு தெய்வம் உன் வாழ்க்கை சீர்படுத்துவார். அல்லேலூயா. நீ மோசம் போனாயா, ஆண்டவர் நீ நாசமா போனியா, உன்னை கர்த்தர் உன்னை புதிய மனுஷையா மாற்றுவார். அவரால் முடியும். அல்லேலூயா. எந்த வியாதியில சாக போறேன்னு சொன்னாரோ அதே வியாதியில 15 ஆண்டுகள் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். இதே தெய்வம் நம் மத்தியில் தான் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. முடியாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். ராஜாதி ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டாம், உங்களை நீங்க அவமானப்படுத்திக் கொள்ள வேண்டாம். பரலோகத்தின் தேவனுடைய பார்க்கிறார். இந்த சபையில் யாரும் உன்னை அவமானப்படுத்தினாங்களா? உன்னை அவமானமா பேசுனாங்களா? கர்த்தருடைய கண் உன் மேல இருக்குது. என்னை கர்த்தரோட பேசுறார். நீ போ, தேவன் நோக்கி கெஞ்சி மண்டாடு. தேவனை நோக்கி கெஞ்சி மனசை நோக்கினா கர்த்தர் மாத்தினாரு. உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாரு. எசேக்கியா வாழ்க்கையை மாத்தினாரு. ஆண்டவரை நோக்கி கெஞ்சிப்பார். அப்பா, என் தகப்பனே, எங்கள் அப்பா அம்மாலாம் சொன்னாங்க, எங்கள் ஊழியக்காரெல்லாம் சொன்னாங்க, நான் தான் கேட்கல. அன்றைக்கி என் காது கேட்கல. நான் நாசமாக போயிட்டேன். நான் திரும்பி தேர்வேனா, நான் பிழைப்பேனா, நான் மேலே வருவேனா? கர்த்தர் சொன்னார், நிச்சயம் வாழ்க்கை சீர்பொந்த பண்ணுவார். தேவனால் இது ஒன்றும் இல்லை. 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த தேவன் உன்னையும் சீர்படுத்த விரும்புகிறார். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். கர்த்தருடைய கையில் விழுவோமாக. நீ நானும் சேர்ந்து கர்த்தருடைய கையில் விழுவோம். உன் பிள்ளைகளுக்காக கதறி கெஞ்சு, தேவன் மாற்றுவார். பிள்ளைகளே, வாலிபர்களே, தெளிவான பிரசங்கம் பண்ணிட்டேன். நீ எல்லாம் மண்ணு. பேசிக்கொண்டிருக்கிற இந்த உயிரும் மண்ணு தான். கேட்டுக்கொண்டிருக்கிற நீயும் மண்ணு தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உன் படிப்பு மண்ணு, உன் காகிதம் மண்ணு. சமீபத்தில் போன வாரத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஏதோ ஒரு ஊரில் பிள்ளைங்களாம் ஸ்கூல் வேனில் போகிறாங்க. திடீர்னு வண்டி தீப்பற்றிக்கிச்சு. பிள்ளைங்களை காப்பாற்றிட்டாங்க. எல்லா பிள்ளைங்க இறங்கிட்டாங்க. ஆனால் போன புக்கெல்லாம் எரிஞ்சிச்சு. எல்லாம் புக்கு, பேகு, உள்ளே கொண்டு போன லஞ்ச் பேக் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? தீக்கிரை ஆகிடுச்சு. இப்போ தெரியுதா? நீ படிக்கிற புக்கும் மண்ணு. படிக்கலாம், படிப்பு தான் என் வாழ்க்கையில். படிக்கலாம். உன் வாழ்க்கை சீரமைக்கிறவர் கர்த்தர். அவர் கையில் ஒன்று ஒப்புக்கொண்டு ஆமென் சொல்லுவான். எசேக்கியா பெரிய ராஜா, பெரிய டாக்டரை போய் தேடல, பெரிய டாக்டரை போய் தேடல. யாரை தேடினா? கர்த்தரை நோக்கி கெஞ்சினா. கர்த்தரை நோக்கி கெஞ்சினா. மனசை நெருக்கப்படுறான், சங்கிலியில் மாட்டிக்கினான். அல்லேலூயா. நாடு விட்டு நாடு கடத்திட்டாங்க, தப்பிக்க முடியாது. என்ன பண்ணுறான்? நம்ம வேற வழியே இல்லை. தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் பார்த்தாரான். எல்லாருக்கும் முன்னாடி தன்னை தாழ்த்தினானா, கெஞ்சினா, தாழ்த்தினா, திரும்பி எருசலேமுக்கே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா சொல்லுமா. எத்தனை பேர் ஆண்டவங்களோடு பேசினார்? கர்த்தவங்களோடு பேசியிருக்கிறார். உன் பெருமை, உன் அகந்த, உன் பலம் இதெல்லாம் குப்பை, எல்லாம் மண்ணு, எல்லாம் மண்ணு, எல்லாம் அவர் தான், எல்லாம் கர்த்தர் தான். எனக்கு இந்த குழந்தைய கொடுத்தது கர்த்தர் தான். ஆகியால் நான் அவரை தேடுவேன். எனக்கும் பிதாவாகி தேவனோடும் கர்த்தராகிய இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் உன்னை நடத்தி கொண்டிருக்கிற ஊழியக்காரனோடும் இங்கே இருக்கிற மூப்பர்களோடு தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஏந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு பேச. எசேக்கியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மிகவும் அழுதான்.
கர்த்தர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். அன்புள்ள இயேசுவே, இந்த சகோதரிக்கு இந்த சத்தியத்தை கேட்டு எல்லாம் மனம் திரும்பட்டும் சுவாமி. குடும்பம் குடும்பமாய் சபைக்கு வரட்டும். இந்த வருஷத்துல ஆண்டுடைய சத்தியத்தை கேட்கட்டும் சுவாமி. கவனிக்காம போயிட்டான்பா. தேவனுடைய வார்த்தையை அவன் கவனிக்கல, ஜனங்களும் கேட்கல. பரிதாபமான நிலைமை போச்சுப்பா அவனுக்கு மனசேக்கு. ஆனா அவன் திரும்பினான், அவன் கட்டப்பட்டான், திரும்பி எருசலேமுக்கு வந்தான், அங்க ராஜபாரத்தை உருவாக்கினான். என் அன்பு வாலிப பிள்ளைகளை, எல்லாமே மண்ணு தான். சூரியனுக்கு கீழே காண்பதெல்லாம் மாயை 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 மாயை, எல்லாம் மாயை. எல்லாமே மாயத்தானையா, எல்லாமே மாயதானே. கூப்பிட இனிமேல் நம்ம தேடுவோம்ப்பா. உம்மை நோக்கி கெஞ்சி கூப்பிடு. சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினே. உனக்கு என்ன சோதனை, என்ன பிரச்சனை சொல்லி சொல்லி அவன் கெஞ்சினான். தாவீதின் குமாரனே சொல்லுங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஐயா, எனக்கு இறங்கும். என் பிள்ளைக்கு இறங்கும், என் மகளுக்கு இறங்கும், என் பேரை என் பேத்திய என்னுடைய சந்ததிக்கு இறங்கும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க சர்ச்சைக்கு சரியா வருது இல்லப்பா, என் பேத்தி என் பேர சபைக்கு வருது இல்லப்பா. கெஞ்சிங்க. மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றினவர் மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருவார், மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருவார், பரம எருசலேமுக்கு கொண்டு வருவார், சீயோனுக்கு கொண்டு வருவார். கர்த்தர் சீயோன் இதுனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஐயோ, என் எதிர்கால வாழ்க்கையை நான் சீரழித்துக் கொண்டேனே. என் அன்பு மகளே, நீ கலங்காதே. உன் பிள்ளைகளை குறித்து நீ கலங்காதே. ஆண்டவர் கூப்பிடுதலை கேட்டார், உன் கெஞ்சுதலை கேட்கிறாரு. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நன்மையான ஆண்டு. யாரெல்லாம் திரும்புறீங்களோ உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். யாரெல்லாம் மனம் திரும்புறீங்களோ அதிசயம் நடக்கும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். மனசேகிக்கு ஜீவனை கொடுத்த தேவன் தான் நம்முடைய தேவன். அவங்களை கைவிட மாட்டார். ஐயோ, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, கவலைப்படாத. அற்புதத்தின் நேரம் வந்துடுச்சு. கர்த்தர் நல்ல காரியத்தை செய்கிறார். சத்தியத்தை அறிவுக, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்க நின்று கொண்ட குழந்தைகள், பெரியோர்கள், கை குழந்தைகள் எல்லாரையும் தொட்டு ஆஸ்வதி. யாருக்கு எந்த வியாதி பலவீனம் வரக்கூடாது. பிள்ளைகள் எல்லாம் செழிப்பா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமா எல்லாம் சேர்ந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதான மகிழ்ச்சி உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.